குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மைக்கில் நடத்துகுகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 7:40 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:12 வரை, ஆயில்யம் பின்பு மகம். நாம யோகம் இன்று காலை 9:45 வரை, விருத்தி பின்பு துருவம். கரணம் இன்று காலை 7:40 வரை, வணிசை பின்பு. இரவு 8:23 வரை, பத்திரை பின்பு பவம். அமர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் கேட்டை மூலம். சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவம் ஆரம்பம். திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் உற்சவம் ஆரம்பம். காஞ்சி குமாரகோட்டம் ஸ்ரீ முருக பெருமான் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் வளர்பிறை அஷ்டமி திதி. வளர்பிறை அஷ்டமி திதியில் ஸ்ரீ கால பைரவருக்கான இந்த ஸ்லோகங்களை குறைந்தது 11 முறை உச்சரித்தாலே போதும். ஓம் ஆபத்தாருநாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரஹாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி போற்றி என்று ஸ்ரீ கால பைரவருடைய திருநாமங்களை உச்சரிப்பதும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் பாராயணம் செய்தால் சுப பலன்களை பெறுவீர்கள். கர்ம வினைகள் குறையும். ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவமே சுவாசம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? விவசாய பணிகளை செய்ய நல்ல நாள். சுரங்க வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள். உபகரண பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள். எதிர்ப்புகளை வெற்றி கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:09 முதல் 5:53 வரையில் மேஷ லக்னம். 5:54 முதல் காலை 8 மணி வரை ரிஷப லக்னம். 8:01 முதல் காலை 10:11 வரையில் மிதுன லக்னம். 10:12 முதல் 12:19 வரையில் கடக லக்னம். 12:20 முதல் மதியம் 2:21 வரையில் சிம்ம லக்னம். 2:22 முதல் 4:22 வரை மாலை கன்னி லக்னம். 4:23 முதல் 6:27 வரையில் துலாம் லக்னம். 6:28 முதல் 8:38 வரையில் விருச்சக லக்னம். இரவு 8:39 முதல் 10:46 வரையில் தனுசு லக்னம். இரவு 10:47 முதல் 12:40 வரையில் மகர லக்னம். காலை 12:41 முதல் 2:23 வரையில்
கும்ப லக்னம் 2:24 முதல் காலை 4:04 வரையில் மீன லக்னம். இந்த நாள் புதன்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவானே. புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகே தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். வீட்டில் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது சிறப்பு. தொழிலுக்கும் வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். ஆகவே அவருடைய காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுதே சொல்லி பாராயணம் செய்வதால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும், புத்தி கூர்மை உண்டாகும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், உள்ளத்தில் அழகு உண்டாகும். ஆகிய சிந்தனைகள் சீராக இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். மனதில் நிம்மதி அதிகரிக்கும், எல்லா நிலைகளிலும் உயர்வினை பெறுவீர்கள். ஆகவே 12 ராசிக்காரர்களும் புதன்கிழமை தினத்திற்கான காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து பயன்பெறுங்கள். காலை 6 முதல் 7 மணி வரை புதன் பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 ராசிக்காரர்களும் இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை புதன் பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை சந்திர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை சனி பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியிலேயே சுக்கிர பகவான் புதன் பகவானும் 5ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய பிரவேசம் அமைய போகிறது. ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாள் சப்தமி திதி ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான். அவருக்குண்டான நாளாகவும் நட்சத்திரத்திற்கு ஏற்றபடி அதே சிறப்புக்குரிய நாளாக அமைவது நல்லது. ஆகவே மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாள் பார்க்கும்போது அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்தில் புரிதல் உண்டாகும். கல்வி தொடர்பான வேலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். திட்டமிட்ட பணிகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் உண்டாகும். வியாபார ரீதியாக இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் ரீதியாக சில மாற்றங்களையும் விரும்புவீர்கள். சிந்தனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதிலும் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனே இருப்பீர்கள். அமைதி நிறைந்த நாள். மேஷராசி அன்பர்களே, மற்றவர்களிடத்தில் சில நேரம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விட்டு கொடுக்க வேண்டிய இடத்தில் விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும். அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவு இருந்தால்தான் உங்களுடைய உள்ளத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சி இருக்கும். சிந்தனை சீராகவே அமையும். ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான்
குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. கேத்து பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆதரவு நிறைந்த நாள். கடன் சார்ந்த சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் ஏற்பட சிந்திப்பீர்கள். புரிதல் உண்டாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவானுக்கு உண்டான ஆதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார். புதன்கிழமை தினம், அதிலும் மகாலட்சுமிக்கு உண்டான நாளாகவும் பெருமாளுடைய வழிபாடு தொழிலுக்கும் வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியான புதன் பகவானுக்கு உண்டான நாளாக இருப்பதால் அவரே உங்கள் ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வி பணிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். திட்டமிட்ட வேலைகள் கைகூடி வரும். சில நேரம் வேலைகள் நிறைவேறுவதில் தாமதமும் உண்டாகலாம். சற்று ஏற்ற இறக்கங்களோடு தான் இந்த நாளுக்கான வேலைகளை கிடைக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. தாமதம் ஏற்படும். இடமாற்றங்கள் உண்டாகலாம். சிந்தனைகள் அதிகரிக்கும். அமைதி நிறைந்த நாளாகவும் அமையும். வியாபாரம் தொடர்பான சில மாற்றத்தை விரும்புவீர்கள். அது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிம்மதி பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் விநாயக பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் எந்த வேலைக்காக எந்த செயலுக்காக இன்றைய நாள் நீங்கள் தொடங்குகிறீர்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு தங்கு தடையில்லாமல் நடக்கும் உறுதி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஆக இந்த உத்திராடம் நட்சத்திர நாளில் யார் ஒருவர் விநாயக பெருமானுக்கு உரிய அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாகும். அதிலும் குறிப்பாக மாணவர்கள் இந்த புதன்கிழமை தினத்தில் கல்வி வித்யாகாரகன் தான் புதன் பகவான். வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியானவர். ஆக விநாயக பெருமானை தொழுது இந்த நாள் மாணவ மாணவிகள் தான் படிக்கக்கூடிய விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது முடியும் வரையில் எந்த விதமான தடைகளோ தாமதங்களோ இல்லாமல் உங்களுடைய கல்வி சம்பந்தமான பாதைகள் விரிவடையும், தெளிவடையும், முன்னேறி கொண்டே செல்வீர்கள். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ஆலோசனைகளை பெற்றுதான் செய்ய வேண்டும். அதிலும் விவசாய துறைகளில் இருப்பவர்கள், கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயம் சார்ந்த முதலீடு செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. எதிர்பாராத வகையில் சில தன வரவுகள் இருக்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் பற்றிய சிந்தனைகள் இன்றைய நாள் அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும். பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும். குடும்பத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செல்வது நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க மற்றவர்களுடைய குண நலன்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும்.
குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு. பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்திற்கான அதி தேவதை அக்னி பகவானை வழிபடுங்கள். உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி சந்திராஷ்டமம் நடக்கிறது. எதிலும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இருந்தாலும் அதனுடைய சில பாதிப்புகள் உங்களுக்கும் இருக்கும். மற்றவர்களிடையே அனுசரித்து செல்ல வேண்டும். உறவுகளுக்கு மத்தியில் கவனம் தேவை. மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்கலாம். தன்னிச்சையாக முடிவெடுப்பதை தவிர்த்து விடுங்கள். அனுசரித்து செல்ல வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆரோக்கியம் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் உண்டாக்கலாம். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து நடப்பது அவசியம். எதையும் தானே செய்கிறேன் என்று எதிலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஒரு சில நபர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வதே அவசியம். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானோடு நட்சத்திர அதிபதி அமைந்திருப்பதால் ஆர்வமான நாளாக இருக்கும். பக்தி நிறைவாக காணப்படலாம். தெய்வீக சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். மேன்மை அதிகரிக்கும் நாள். இந்த நாள் சகல நிலைகளிலும் உயர்வு பெற இறை வழிபாடு அவசியம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு உண்டான வழிபாடுகள் செய்தால் உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் நீங்கும். புரியாத புதிராக இருக்கக்கூடிய உங்களுக்கு வழி கிடைக்கும். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சிதறுக்காய் உடைத்து வழிபடலாம். தீபங்கள் ஏற்ற வேண்டும். விநாயக பெருமானை பொதுவாக ஒரு முறை சுற்றி வலம் வருவது நல்லது. அதற்கு மேல் பிரதட்சணம் செய்யக்கூடாது. எந்தெந்த தெய்வத்திற்கு எத்தனை முறை வலம் வர வேண்டும் என்கிற நியதி இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது விநாயக பெருமானுக்கு ஒரே ஒரு முறை சுற்றி வந்தாலே போதும். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் என உங்களது ராசிக்கு விரையாதிபதியான சுக்கிர பகவானும் 3ஆம் அதிபதியான சூரிய பகவானும் ராசிநாதனான புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். 1க்கும் 4க்கும் உரிய அதிபதிதான் புதன் பகவான், உங்கள் ராசிநாதன். தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் இருக்கும். திட்டமிட்ட வேலைகளில் கால தாமதம் ஏற்படும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். லாபம் பெறுவதற்கான சூழல் கிடைக்கும் வரையில் நிதானம் தேவை. வியாபாரத்தில் விவேகமாக இருக்க வேண்டும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும். பகை விலகும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு
புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. புதன்கிழமை தினம் உத்திராடம் நட்சத்திரம் நாள். நவமி திதி என்பதால் ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து போக வேண்டும். சில பண விரயங்கள் ஆகலாம். வேலையில் சுறுசுறுப்பற்ற தன்மை இருக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தேவதை ஸ்ரீ கனக துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். திட்டமிட்ட வேலைகள் தள்ளிக்கொண்டே போகும். கால தாமதங்கள் உண்டாகும். எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் மூத்த சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகை விலகும். மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். வெளியூர் தொடர்பான, சொந்த ஊர் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். இந்த நாள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாமல் உங்களுடைய செயல்களில் கவனம் செலுத்துங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகத்தின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை கவனிப்பதற்கு முன்னர் வீட்டில் விளக்கேற்று 27 முறை புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்துவிட்டு பிறகு வேலையை கவனியுங்கள். ராசிக்குண்டான அமைப்பின்படி 3வது இடம் இளைய சகோதர பாவகத்தில் கேத்து பகவான். ராசிக்கு 7ஆம் இடம் சந்திர பகவான் களத்திர ஸ்தானத்தில். ஸ்ரீ ராமபிரானுடைய வழிபாடு புதன்கிழமை தினத்தில் செய்யும் போது அனைத்து விதமான பண சங்கடங்கள், பண பிரச்சனைகள் தீரும். முன்னோர்களுடைய நல்ல ஆசை கிடைக்க வழிபடுங்கள். கூட்டாளிகளுடைய ஆதரவின் காரணமாக நன்மை ஏற்படும். வர்த்தகம் சார்ந்த முயற்சிகளுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பேச்சுக்களில் பொறுமை என்பது தேவை. கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 7ஆம் இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் நன்மையை தரும். வர்த்தகம் சார்ந்த முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த குழப்பங்கள் விலகும். தடைகள் நீங்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பேச்சுக்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையலாம். கடகராசி அன்பர்களே, தலைமை அதிகாரிகளுடைய அறிமுகம் ஏற்படும். பிரீத்தி நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி.
பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. கல்வியில் மேன்மை பெற குரு தட்சிணாமூர்த்தி வணங்கினாலே குரு பகவானுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். வித்யா பிராப்தி உண்டாகும். வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியானவர் புதன் பகவானே. ஆக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நட்சத்திர அதிபதி குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டியும் அவருடைய நல்ல ஆசையின் மூலம் வேலைகளை தொடங்குங்கள். சிறப்பான பலன்கள் பெறுவதற்கு வழி உண்டு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் நன்மை தரும். வியாபாரத்தில் முயற்சிக்குண்டான முன்னேற்றங்கள் கிடைக்கும். வளமை நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு. மேன்மை பெறுவீர்கள். குழப்பம் விலகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பேச்சுக்களில் பொறுமை நிதானம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் புதன்கிழமையாக இருக்கிறது. விநாயக பெருமானுக்கு தூப தீபங்கள் காட்டி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். தொழில் நிலையில் வளர்ச்சி மேன்மை அதிகரிக்கும். புது நபர்களுடைய அறிமுகம் உண்டாக்கும். பிரீத்தி நிறைந்த நாள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். முக்கியஸ்தர்களுடைய அறிமுகம் உண்டாக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கான அமைப்பு படி கோல்சார நிலையிலும் பார்க்கலாம். புதன் பகவான் பெருமாள் ஆலயங்களுடைய வழிபாடு முறைகளையும் இன்றைய தினம் செய்வது நல்லது. புதன்கிழமை தினமாக இருப்பதாலும் புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். தொழில் வியாபாரம் சிறந்து விளங்க பெருமாள் ஆலய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். சிம்மராசி அன்பர்களே, விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்வது நல்லது. விநாயக பெருமானு வழிபடுவதற்கான அற்புதமான நட்சத்திரம். ராசிநாதன் சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசி 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ருண ரோக சத்ரு ஸ்தானம் அது இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு விரையாதிபதியும் கூட. அயன சயன போகஸ்தானத்தின் அதிபதி சந்திர பகவானே. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல் ஏற்படும். எதிலும் தனித்தன்மையோடு இருங்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். செயல்களில் இருந்து வந்த மந்த தன்மைகள் குறையும். தற்பெருமையான விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. சுகம் நிறைந்த நாள். விநாயக பெருமானுக்குண்டான மிக எளிமையான ஒருவரை ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் பாராயணம் செய்வது உச்சிதம். ஓம் கங் கணபதியே நமோ நமக அல்லது ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக என்று 108 முறை உச்சரியுங்கள். எந்த அளவிற்கு விநாயக பெருமானை தொழுது வருகிறீர்களோ அதற்கேற்றபடி கல்வி உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். மனநிலையிலும் சரி உடல் நிலையிலும் சீரான போக்கு அமைய இறை வழிபாடு மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும்.
செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் குடும்ப பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதியாக வருவதால் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று அதிக எண்ணிக்கையில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். ஒரே ஒரு முறை பிரதட்சணம் செய்வது நல்லது. அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானையும் நீங்கள் ஒரு முறைதான் பிரதட்சணம் செய்ய வேண்டும். மாற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். சிந்தனையின் போக்கில் சில மாற்றம் வரலாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். கற்கண்டு நிவேதனம் வைத்து பெருமாள் கோவிலுக்கு சென்று அம்பிகையையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் பிரார்த்தனை செய்வது நல்லது. பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியில் தனித்தன்மையோடு இருப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். செயல்களில் ஏற்றம் உண்டு. பெருமை மிகுந்த நாள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு மந்தத்தன்மைகள் விலகும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மந்தத்தன்மை விலகும் நாள். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிவபெருமானுடைய வழிபாடு அதீத நல்ல பலன்களை ஏற்படுத்தும். சுகம் நிறைந்த நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை தற்பெருமையான செயல்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களிடம் இருக்கக்கூடிய வேலைகள் சின்ன சின்ன நிதான தன்மைகள் மாறி சுறுசுறுப்பு அடைவீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். மேற்கூறிய விஷயங்கள் படி உத்திராடம் நட்சத்திர நாளாக இருப்பதால் எண்ணிய நபர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது உச்சிதம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் நீக்க உதவும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய் மாலை கட்டலாம். அல்லது விநாயகர் ஆலயத்தில் ஒரு முழு மண்டை வெல்லம், அதோடு 2 தேங்காய் சமர்ப்பிப்பது பூரணத்தை குறிக்கும். கொழுக்கட்டைக்குள் வைக்கக்கூடிய பூரணம் தான் தேங்காயும் வெல்லமும். ஆக இந்த 2ஐயும் விநாயக பெருமானுடைய ஆலயத்தில் சமர்ப்பித்து ஒரே ஒரு முறை மட்டும் பிரதட்சணம், அதாவது வலம் வருதல் அவசியம். ஒரு முறைதான் செய்ய வேண்டும். விநாயக பெருமானுக்கு பொறுத்த மட்டில் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். இந்த புதன்கிழமை தினத்தில் செய்வதால் புத்திக்கும் வித்திக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். நவ கிரகங்களில் புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிறு வைத்து நைவேத்தியம் செய்வது, உங்கள் பெயரில் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையிலும் அர்ச்சனை செய்து வாருங்கள். அதிலும் உங்கள் பெயரில் தான் செய்ய வேண்டும். விநாயக பெருமானுக்கு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது உங்கள் பெயரில், நவ கிரகங்களில் புதன் பகவானுக்கு செய்யும் பொழுது உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். அடி மட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் கூட தலை நிமிர்ந்து நிற்கும். ஏணி போல உயர்ந்து வரும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் மதிப்பு மேம்படும். ராசியின் 5ஆம் வீட்டில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் பூர்வ புண்ணிய பலன்களை இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும்.
மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும், தைரியம் அதிகரிக்கும், சாதிக்கக்கூடிய துணிவு உங்களிடம் வெளிப்படும். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும். ரகசியமான வேலைகளில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டு. மாணவர்களுக்கு முயற்சி மேம்படும் நாள். மனதில் தைரியம் அதிகரிப்பதால் வீரிய தைரிய ஸ்தானங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவசூரிய பகவான். சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும், புரிதல் உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கும், நன்மைகளை அதிகம் செய்வீர்கள், நல்ல குணம் பெற்றவர்கள் நீங்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரத்திற்கான அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குலதெய்வம், காதல், குழந்தைகள் பற்றிய நிலையை சொல்லக்கூடிய இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் வீட்டில் மகிழ்ச்சி, பிள்ளைகளால் சந்தோஷம். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும், லட்சியங்கள் பிறக்கும், ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள், தன லாபம், வருமானம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவானுக்கான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. ஆர்வம் ஏற்படும், நினைத்ததை முடித்து காட்டுவீர்கள், முயற்சி மேம்படும் நாள். ரகசியமான நிலையில் தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும். இந்த நாள் மன நிறைவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம், அதே போல 12ஆம் வீடு கேத்து பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதால் விநாயக பெருமானுக்கு தேங்காய் பூரணம் வைத்து வழிபாடு செய்யலாம். அதாவது முழு மண்டை வெல்லம் 1 கட்டி வைத்து 2 தேங்காய், முழு தேங்காய் வைத்து நைவேத்தியம் செய்யுங்கள். அருகம்புல் சாற்றி வழிபட்டால் தடைகள் விலகும், தாமதங்கள் நீங்கும், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும், வியாபாரத்தில் மேல் நோக்கிய நகர்வீர்கள், எதிர்காலம் சிறப்பாக அமையும். வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் விநாயக பெருமானுடைய அகவல்களை இன்றைய நாள் படித்தாலே போதும். காலை மாலை 2 நேரமும் படித்து வாருங்கள். தங்கு தடைகள் நீங்கி உயர்வினை பெறுவீர்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது சமூக வேலைகளில் புதுமையான சூழல் ஏற்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் சற்று நீங்கும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள், ஆதாயம் பெறக்கூடும். விருப்பமான விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, மாணவர்கள் எதையும் நேர்மையாகவே சிந்திப்பீர்கள், எண்ணுவீர்கள். உங்களுடைய வழியும் அப்படியே இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். கலைத்துறையில் பொறுமையாக செயல்படுவது நல்லது. மருமகன் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, வரவு நிறைந்த நாளாகவே அமையும்.
குடும்ப ரீதியாக எந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என்கிற பக்குவத்தோடு இருந்து கொண்டாலே போதும். ஒரு சில மாற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு சார்பாகவே அமையும். சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான வேலைகள் செய்யும் போது நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். புதுமை நிறைந்த நாளாக அமையும். செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. சமூகம் சார்ந்த எண்ணங்கள் பெருக்கும், குழப்பங்கள் நீங்கும், ஆதாயம் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. திறமைகள் வெளியாகும், விருப்பமானதை செய்து முடித்து காட்டுவீர்கள். சுதந்திர போக்கு இருக்கும், தாமதங்கள் நீங்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. குடும்ப உறவுகள் வழியில் விட்டுக் கொடுக்க வேண்டும். பண வரவு நிறைவாக இருக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். கலை சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் பொறுமையாகத்தான் கையாள வேண்டும். நட்சத்திர அதிபதி குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகைய புதன்கிழமை தினத்தில் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். அதிலும் ஸ்ரீ ராமபிரானை ஆத்மார்த்தமாக துளசி மாலை சாற்றி கற்கண்டு நிவேதனம் செய்து வழிபடுங்கள். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் என்னும் மந்திரத்தையும், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்னும் மந்திரத்தையும், ராம 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 ராம், ராம 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 ராம் எனும் மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்கும் போது ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைக்கும். குருவாக இருந்து உங்களுக்கு வழிகாட்டுவார். சீதா, ராமா, லக்ஷ்மண, ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வீட்டில் பானகம் வைத்து வழிபடலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது மிக விசேஷம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு அவசியம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. அரசு சம்பந்தமான வேலைகள் சாதகமாக நடக்கும். அரசு வேலைக்காக எதிர்பார்த்தவர்கள் கைகூடி வரும் புதுவிதமான வேலைகளுக்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய நல்ல கருத்துகளுக்கு மதிப்பு மேம்படும். 3வது வீடு வீரிய தைரிய முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மதிப்பு மேம்படும். உங்களை பற்றிய எண்ணங்கள் மற்றவர்களிடத்தில் உயர்வாக இருக்கும். உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும். வித்தியாசமான அணுகுமுறைகளால் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேன்மை நிறைந்த நாள். இந்த நாள் என்பது புதன்கிழமை. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கு விநாயக பெருமானை சரணாகதி அடையுங்கள். எப்பேற்பட்ட துன்பங்களும் நீங்கிவிடும். நோய்கள் அகலும். வாழ்வில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் மாறும். உயர் பதவி கிடைக்க, அந்தஸ்து பெருக, பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட, வாழ்வியல் முறைகள் சீராக நடக்க, தொழில் வியாபாரம் கைகூடி வர, வருமானம் பெருக, இப்படி உங்கள் வாழ்வியல் நிலைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் விநாயக பெருமானுக்கு ஒரு கட்டி மண்டை வெல்லம் மற்றும் 2 தேங்காய் பூரணமாக வைத்து வழிபடுங்கள். அருகம்புல் சாற்றுவது
வாசனை திரவியங்களினால் அபிஷேகம் செய்வது விசேஷம். பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள், பசும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு கரும்பு சாற்றினால் அபிஷேகம் செய்வது மிக நல்லது. புதன் பகவானுக்கு உண்டான நிறம் பச்சை நிறம். கரும்பு சாறும் பச்சை நிறத்திலேயே இருக்கும். ஆக கரும்பு சாறு கொண்டு விநாயக பெருமானுக்கு இந்த புதன்கிழமை நாளில் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். பூரணமான ஒரு நிலையை பெறுவீர்கள். மகிழ்ச்சி, ஆனந்தம் அதிகரிக்கும். குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்வின் தரம் உயரும். திருமண வைபவங்கள் நடக்கும். சுப காரியங்கள் கைகூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல நிலைக்கு வரும். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இறைவன் உங்களை நல்ல நிலையில் வைத்திருப்பார். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மதிப்பு மேம்படும், மரியாதை கூடும், நல்லிணக்கம் உண்டாகும், தெய்வ அனுகிரகம் பெறுவீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களே. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தேவதை ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. சிந்தனைகள் பிறக்கும். புதுவிதமான ஆலோசனைகள் மேம்படும். வித்தியாசமான அணுகுமுறை உண்டாகும். நினைத்ததை செய்து காட்டுவீர்கள். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. கேட்டி நட்சத்திரக்காரர்களை, உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி கொண்டான நாள் புதன்கிழமை. அதிலும் பெருமாளுடைய வழிபாடு செய்வது மிக விசேஷம். இன்றைய நாள் நவமி திதியாக இருப்பதால் ஸ்ரீ ராமபிரானுக்கு உண்டான வழிபாடுகள் செய்யுங்கள். அதே போல ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடும் செய்யலாம். தொழில் வளர்ச்சி பெருக்கும். வியாபாரம் உயர்வு ஏற்படும். ஆதரவான நாளாகவே அமையும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக மற்றவர்கள், உடன் பிறந்தவர்கள் அமைவார்கள். எண்ணிய காரியங்கள் உடனுக்குடன் நடக்கும். பொருள் வரவு, பண வரவு அதிகரிக்கும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசிநாதன் குரு பகவான் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். புதன்கிழமை தினம் உங்களுடைய அனைத்து வேலைகளும் சிறப்பாக நடக்க, தங்கு தடையில்லாமல் முன்னேற ஸ்ரீ கணபதியை வழிபாடு செய்யலாம். ஓம் விநாயகாய நமக. ஓம் ஏகந்தந்தாய நமக. ஓம் கற்பக விநாயகாய நமக. ஓம் லம்போதராய நமக. ஓம் விக்னராஜாய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ செல்வ விநாயகாய நமக என்று விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். பூரணமான ஒரு கட்டி மண்டை வெல்லம் மற்றும் 2 தேங்காய் வைத்து விநாயக பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வது நல்லது. அருகம்புல் சாற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது குரு பகவானுடைய அனுகிரகமும் விநாயக பெருமானுடைய அருளும் உங்களுக்கு ஒருங்கே கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவான். பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும். தந்தை வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய தொழில் நன்றாக நடக்க, வியாபாரம் சிறக்க கேத்து பகவானுக்கு உண்டான அதிபதி விநாயக பெருமானே. அவரையே நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். விடாது சரணாகதி அடையுங்கள். நின்னை சரணடைந்தேன் என்பது போல விநாயக பெருமானுடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு வழிபடுங்கள். தொழில் ஜீவன பாவகத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானால் வரக்கூடிய தடை தடங்கல்கள் நீங்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும்.
மக்கள் வரத்து அதிகரிக்கும், ஜனவசியம் தனவசியம் உண்டாகும். உங்களுடைய வருமானம் சிறக்க விநாயகப் பெருமானுடைய வழிபாடுகள் இன்றைய நாள் செய்து பாருங்கள். மனமுருகி ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள், நல்ல விதமாக நடக்க வேண்டும் என. ஓம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். 11 முறை உச்சரித்தாலே போதுமானது. ஆனால் விநாயக பெருமானை பிரதட்சணம், அதாவது வலம் வருவது என்பது ஒரு முறை மட்டும்தான் செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு 3 முறை செய்யலாம், நவ கிரகங்களுக்கு 9 முறை செய்யலாம். ஆனால் விநாயக பெருமானுக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் பிரதட்சணம் செய்ய வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். வாசனை திரவியங்கள், நறுமண பொருட்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். விற்பனை அமோகமாக நடக்கும். புதிய ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் மாணவர்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் நட்பு மேம்படும் நாள். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். கேது பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த தினத்தில் நீங்கள் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். அருகம்புல் மாலை சாற்றுங்கள். கொழுக்கட்டை நிவேதனம் செய்யுங்கள். விநாயக பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை நைவேத்தியம் செய்யுங்கள். கரும்பு கிடைத்தால் கரும்பு வைக்கலாம், அல்லது கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்வது மிக விசேஷம். மனச்சோர்வுகள் உண்டாகக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. காரணம், சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில். மன அமைதி வேண்டி தியானம் மேற்கொள்ளுங்கள். ஸ்ரீ விநாயக பெருமானுக்கான திருமந்திரங்களை உச்சரியுங்கள். உச்சிஷ்ட மகா கணபதியை வணங்கினாலே போதும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவடையும், சிந்தனைகள் சீராகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தான் தேவதை. பூராடம் நட்சத்திரக்காரர்களே, தந்தை வழியில் விட்டு கொடுத்து போக வேண்டும். அனுசரித்து சென்றால்தான் மன நிம்மதி கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த ஆர்வமின்மை சற்று குறையும். ஈடுபாடு என்பது உண்டாகக்கூடிய விதமாக தியானம் மேற்கொள்ளுங்கள். விநாயக பெருமானை வணங்குங்கள். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா. வீட்டில் சகலகலா வள்ளி மாலை எனும் பாடலை கேளுங்கள் அல்லது படித்தாலும் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். முன்னேறி கொண்டே வருவீர்கள். சகலகலா வள்ளி மாலை இவற்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கும் சரி, குடும்பத்தினுடைய நலனுக்காகவும் சகலகலா வள்ளி மாலை கேட்க கேட்க வீட்டில் அபிவிருத்தி, சுபிக்ஷம், சௌபாகியம், தன லாபம், குபேர சம்பத்து கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நட்சத்திரம் உத்திராடம். ஆக பிள்ளையாருடைய வழிபாடு செய்யுங்கள். கற்பக ரட்சகன். யாமிருக்கும் இடத்தில் செல்வ வளம் கற்பக விருட்சமாய் வளரும் என்றார் ஸ்ரீ விநாயக பெருமான். நவ கிரகங்களும் அவருள் அடக்கம். ஆக ஸ்ரீ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்கினாலே நவ கிரகங்களை வணங்கிய பலன் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தின பொழுதில் விநாயக பெருமானுக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகள், வழிபாடு முறைகள் செய்தாலே போதும், நன்மைகள் சித்திக்கும். எண்ணங்கள் அதிகரிக்கும். நட்பு மேம்படும். ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். வாசனை திரவியங்கள் மூலம் வியாபாரம் பெருகும். தொழில் விருத்தி உண்டாகும். இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்வது இன்னும் சிறப்பு. ஒரு கட்டி மண்டை வெல்லம் 2 தேங்காய் பூரணமாக விநாயக பெருமானுக்கு அர்ப்பணித்து நெய்வேத்தியம் செய்து ஒரு சிதறுக்காய் உடைத்து விட்டு வாருங்கள். அருகம்புல் சாற்றி வழிபாடு மேற்கொள்வது நல்லது. விநாயக பெருமானை எப்பொழுதும் ஆலயத்தில் ஒரு முறை மட்டுமே பிரதட்சணம் செய்ய வேண்டும். அரச மர விநாயகராகட்டும் அல்லது ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகராகட்டும், எந்த இடத்தில் பிள்ளையார் இருந்தாலும் ஒரு முறை மட்டுமே வலம் வாருங்கள், அதுவே சிறப்பு. ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மன அமைதி பெற, எண்ணத்தில் தெளிவு கிடைக்க விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நல்லது. 5 கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விநாயக பெருமானுக்கான அகவல் படிக்கலாம். சீத கலப செந்தாமரை போம் என்று தொடங்கக்கூடிய அற்புதமான மந்திரம், அகவல் பாடல்கள் பாராயணம் செய்வதாலும் கேட்பதாலும் வீட்டில் அமைதி கிடைக்கும், மன நிம்மதி உண்டாகும், குழப்பங்கள் மறையும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். இன்றைய நாள் முழுவதும் மகிழ்வாக இருப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி எதிர்காலம் சார்ந்த சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். திட்டமிட்ட வேலைகள் கைகூடும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு சாதகமாகும். சிறு தூர பயணங்களால் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். சொத்து பிரிவினை தொடர்பான விஷயங்களில் பொறுமையை கையாள்வது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு லாபம் நிறைவாக இருக்கும். குடும்ப விவகாரங்கள் உங்களுக்கு மலை போல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பனி போல மறைந்துவிடும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். குழந்தைகளிடத்தில் அன்பு பெறுவீர்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை உங்களை மனதை குளிர்விக்கும். வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிரிப்பொலி எங்கும் நிறைந்தே இருக்கும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை சிவபெருமான். சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானை பிரதானமாக வணங்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானம், தந்தைக்குண்டான பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்க விநாயக பெருமானை சரணாகதி அடைந்து விடுங்கள். உங்களுடைய செயல்கள் ஓரளவிற்கு கைகூடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுப காரியங்கள் நடக்கும். நல்லதொரு முடிவுகளை எடுப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் தேவதை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. உங்களுடைய நட்சத்திரம் ராசியிலேயே அமைகிறது. சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி விநாயக பெருமானை வழிபடுங்கள். மன நிம்மதி கிடைக்கும். தொழில் சார்ந்த வாய்ப்புகள் கிட்டும். வேலை வாய்ப்புகள் பெருகும். மன அமைதி நிறைந்த நாள். பிறரை பற்றிய புரிதல் அதிகரிக்கும்.
அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவானுக்குண்டான தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானை தெய்வம். நிதான போக்கோடு இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு பொறுமையை கையாள்கிறீர்களோ அதே அளவிற்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். சந்தோஷம் உண்டாகும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளை பெரிதாக்காதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்பது போல பொறுமை நிதானமாக இருங்கள். யார் ஒருவர் நிதான போக்கை கடைபிடிக்கிறார்களோ, ஆசை இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலேயே பணம் வந்து குவியும். இந்த நாள் மன அமைதி பெறக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் என்பது புத்திக்கும் வித்தைக்கும் உகந்த நாள். தொழில் வியாபாரம் சிறக்க ஸ்ரீ ராமபிரானை வழிபடுங்கள். கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். புதன் பகவானுக்குண்டான நிறம் பச்சை நிறம். ஆக கரும்பு சாற்றினுடைய நிறமும் பச்சையே. கரும்பு சாற்றினால் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவர் மனம் குளிர்ந்து உங்களை வாழ்த்துவார். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும், தொழில் வியாபாரம் சிறக்க இன்றைய நாளுக்கான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பு. கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும். புதிய விஷயங்கள் கற்பதில் அலைச்சல் உண்டாகலாம். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த பொறுப்புகள் படிப்படியாக குறையும். நலம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான வேலைகள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அனுசரித்து செல்லுங்கள். பிறருடைய அறிமுகம் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் உண்டாகலாம். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வமின்மை இருக்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் குறையும். நட்சத்திர அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுக்குண்டான தெய்வம் அதி தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பொறுப்புகள் கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் இருந்த வேலைகள் பலு நீங்கும். நலம் நிறைந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வு ஏற்பட பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை
மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும். உடல் உபாதைகள் நீங்கும். வேலை தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கி சுபிக்ஷம் பெறுவீர்கள். விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிக விசேஷம். ராசியிலேயே ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் குறையும். கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த பண நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். தைரியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். மூத்த உடன்பிறப்புகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிட்டும். கால்நடை வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். பரிபூரண அன்பு நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கே குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. மனம் சார்ந்த சங்கடங்கள் மறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதார நிலையில் இருந்த இறக்க நிலைகள் மாறி ஏற்றம் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நம்பிக்கை பிறக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற துணிவோடு இருப்பீர்கள். மனதில் தன் எழுச்சி அதிகரிக்கும். நினைத்ததை உடனுக்குடன் முடிப்பீர்கள். மூத்த உடன்பிறப்புகள் மூலம் ஆதரவு ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளுடைய வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய அதிபதியான புதன் பகவானுக்கு உண்டான நாள் புதன்கிழமை. அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் மேன்மை அடைவீர்கள். கால்நடை தொடர்பான விஷயத்தில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் அலுவலக ரீதியாக நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். நற்பவி நற்பவி இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.